அதிமுக கூட்டணியிலே இணையும் புதிய கட்சி மகிழ்ச்சியில் எடப்பாடி. நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தற்சமயம் கூட்டணி பற்றின பேச்சுவார்த்தையை மிக தீவிரப்படுத்தினார். அதாவது வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு அதிமுக கூட்டணி என்பது பலமாக இருக்க வேண்டும். அந்த கூட்டணியின் மூலம் வெற்றியை உறுதி செய்ய வேண்டும். அந்த வெற்றியிலும் தனி பெரும்பான்மை என்பது அதிகப்படியான இடங்கள் அதிமுக வெற்றி பெற என்பது எடப்பாடி பழனிசாமியுடைய மிகப்பெரிய எண்ணங்களாக இருக்கிறது. அதற்குரிய வேலைப்பாடுகளைத்தான் தற்சமயம் வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி பார்த்துட்டார். ஒரு புறத்திலே கூட்டணி பற்றின பேச்சுவார்த்தை, தொகுதி பங்கீடு, மறுபுறத்திலே சூறாவளி சுற்றுப்பயணம், இன்னொரு புறத்திலே மாற்றுக் கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்களை தன் பக்கம் இழுப்பது என அனைத்து விதமான வேலைப்பாடுகளையும் அதிமுக இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள் அனைவரும் பார்த்து இப்படிப்பட்ட ஒரு சூழலில் அதிமுக கூட்டணியுடன் புதிய கட்சி ஒன்று இணைந்திருக்கிறது அப்படிங்கிற செய்திகள் தற்சமயம் இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட. அதாவது ஐஜேகே அப்படிங்கிற கட்சி என்டிஏ கூட்டணியில் தொடர்வதாக அக்கட்சியின் நிறுவனர் பரிவேந்தர் உறுதி செய்தார். சென்னையில் கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்திய பிறகு செய்தியாளர் சந்தித்த அவர் குறைந்தபட்சம் 5 தொகுதிகளில் போட்டியிட உள்ளதாக கூறியிருக்கிறார். குறிப்பாக லால்குடி, குன்னம், திருவாடனை, கள்ளக்குறிச்சி மற்றும் சென்னையில் ஒரு தொகுதியில் களமிறங்க உள்ளதாக தெரிவித்தார். முன்னதாக டிவிகே கூட்டணி, அதாவது தமிழக வெற்றி கழகத்தினுடைய கூட்டணியில் ஐஜேகே இணைய உள்ளதாக தகவல் எல்லாம் வெளிவந்து கொண்டிருந்த சூழ்நிலையில் தற்போது பாஜக உடையனான கூட்டணி, அதிமுக பாஜக கூட்டணியில் தான் நாங்கள் இருக்கிறோம் என ஐஜேகே கட்சியுடைய நிறுவனர் பரிவேந்தர்கள் தற்போது உறுதி செய்திருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் தற்சமயம் வெளியாகி இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அதுவுமே அதிமுக கூட்டணியில் நாங்கள் இணைந்திருக்கிறோம், அது எங்களுடைய தொண்டர்களுடைய ஆலோசனையின்படி அதிமுக கூட்டணியுடன் கூட்டணி என்பது வைத்திருக்கிறோம். அதிமுக பாஜக கூட்டணியில் இணைந்து குறைந்தபட்சம் 5 தொகுதிகளாவது நாங்கள் கேட்டு கண்டிப்பாக போட்டியிட்டு அந்த 5 தொகுதிகளிலும் வெற்றி பெறுவோம் என அந்த கட்சியுடைய நிறுவனர் பரிவேந்தர்கள் தற்சமயம் அதிரடியான ஒரு தகவலை தெரிவித்திருக்கிறார் அப்படின்னே கூட சொல்லலாம். அது மட்டுமல்லாமல் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது மிக மிக ஒரு முக்கியமான தேர்தல். திமுகவிற்கு எப்படி அடுத்த 5 ஆண்டுகள் தன் கைவசப்படுத்தி உதயநிதியை முதல்வர் பொறுப்பிலே அமர வைக்க வேண்டும் என்பது திமுகவுடைய ஆசையோ, அதே போலத்தான் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் திமுகவை வெளியேற்ற வேண்டும். அதே போல 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று எடப்பாடி பழனிசாமியை முதல்வராக்க வேண்டும் அப்படிங்கிறது அதிமுகவுடைய மிகப்பெரிய எண்ணங்களாகவும் தொண்டர்களுடைய விருப்பங்களாகவும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அதற்குத்தான் எடப்பாடி பழனிசாமி அதற்குரிய வேலைப்பாடுகளை மிக தீவிரப்படுத்தி இருக்கிறார் அப்படின்னே கூட சொல்லலாம். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் பாஜகவுடன் கூட்டணி, அதே போல இன்னும் சின்ன சின்ன கட்சிகள், சின்ன சின்ன அமைப்புகள் பூராம் அதிமுகவிற்கு ஆதரவுகளை தரக்கூடிய ஒரு சூழல் என்பதுதான் இருந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லியாகணும். பொறுத்திருந்து பார்க்கலாம். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. அப்படியே 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் என்பது இருக்கிறதா, இல்ல கூட்டணியை பலப்படுத்த வேண்டுமா, இது உங்களுடைய எண்ணங்கள் என்னவாக இருக்கிறது அப்படிங்கிறத கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு நண்பா. ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிருங்க. அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.